யாழ் நூலக நினைவுகள் 44 ஆண்டுகள். வரலாற்றில் சில நிகழ்வுகள் ஒரு இனத்தின் மனச்சாட்சியையும் அவர்களின் அடையாளத்தையும் நிரந்தரமாக மாற்றியமைக்கும். அத்தகைய சோக நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண நூலக எரிப்பு என்பது இலங்கையின் வரலாற்றில், குறிப்பாக ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயமாக கருதப்படுகிறது. இது தமிழர்களின் பண்பாட்டு அறிவுசார் அடையாளத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு பெரும் தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி இரவு ஐக்கிய தேசிய கட்சி ஜெயவர்தன அரச படையினரால் காடியினரால் எரிக்க ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் 1ஆம் தேதி அதிகாலை வரை எரிந்து கொண்டிருந்தது. இதனை நூலகவியலாளர் என் செல்வராஜா மட்டுமே தற்போது மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார். யாழ் நூலக எரிப்பையும் பதிவு செய்துள்ள முக்கியமானவர் நூலகவியலாளர் என் செல்வராஜா. அண்மை காலத்தில் வெளிவந்த பதிவுகளில் நம்பகத்தன்மையும் தகவல் தவறுகளும் மலிந்து காணப்படுகின்றது. இதில் நூற்றுக்கணக்கான நூல்கள், அரிய ஒளிச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள், தமிழ் மொழி இலக்கியங்கள், வரலாறு என சுமார் 97,000 தொடக்கம் 1,00,000க்கும் மேற்பட்ட அரிய அறிவு பொக்கிஷங்கள் தீக்கிரையாகின. இது தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. யாழ் நூலகம் தீ வைக்கப்பட்ட சம்பவம் யதார்த்தத்தில் ஒரு தன்னிச்சையான வன்முறை அல்ல. இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கலாச்சார அழிப்பு என கூறப்படுகிறது. இதில் இலங்கை தமிழர் வரலாற்றை சித்தரிக்கும் முக்கியமான ஆவணங்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. இவை மீளத் தேடவோ புதுப்பிக்கவோ முடியாதவையாக இருந்ததால் தமிழ் சமூகத்தின் அறிவு பாரம்பரியம் கணிசமாக அளிக்கப்பட்டது. யாழ் நூலக எரிப்பு ஒரு கலாச்சார தாக்குதலால் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் தேசிய உணர்வை ஊக்குவித்த முக்கிய காரணிகளில் ஒன்றாக அமைந்தது. இது தமிழ் மக்கள் மனதில் அரசின் மீது நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 1983 நடந்த விளக்குச்சூளை இனக்கொலைகளுக்கும் பின்னர் உருவான ஆயுதமூல தமிழீழ விடுதலை இயக்கங்களுக்கும் இது ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இந்த தமிழர்கள் மத்தியில் பெரும் மனக்காயத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. இது தமிழ் தேசிய போக்கிற்கும் ஆயுத போராட்ட இயக்கங்களின் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. பல இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தை நாடிச் செல்ல இந்த நிகழ்வு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இதற்கான காரணங்களாக இனவாத அரசியல் காணப்படுகிறது. 1981ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலையொட்டி யாழ்ப்பாணத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அதில் போலீசார் கொல்லப்பட்டதும் பெரும் கலவரத்துக்கு வழிவகுத்தது. இந்த சூழலை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சி இனவாத சக்திகள் அன்றைய ஆட்சியில் இருந்த அமைச்சர்களின் ஆதரவுடன் காமினி திசாநாயக்க, சிறில் மத்தியோ ஆகியோர் இதில் தொடர்புபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இவர்கள் யாழ்ப்பாணத்தில் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டனர். இரண்டாவது விடயமாக தமிழரின் அறிவு அடையாளத்தை அடுத்தலாக காணப்பட்டது. தமிழர்களின் அறிவுசார் வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பெருமைக்கும் அடையாளமாக திகழ்ந்த யாழ்ப்பாண நூலகத்தை அழிப்பது தமிழினத்தின் அடையாளத்தை அழிப்பதற்கான ஒரு முக்கிய உத்தியாக கருதப்பட்டது. கல்வி மற்றும் அறிவு தளத்தில் தமிழர்கள் கொண்டிருந்த மேன்மையை சீர்குலைப்பதே இதன் நோக்கமாக இருந்தது. மூன்றாவது விடயமாக பழிவாங்கும் எண்ணத்துடன் மேற்கொண்ட நடவடிக்கையாக காணப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானம் போன்ற அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் ஆயுத போராட்ட இயக்கங்களின் எழுச்சி ஆகியவை சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில் தமிழர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருந்தது. நூலக எரிப்பு இந்த பழிவாங்கும் செயலின் உச்சமாக அமைந்தது. 2003 யாழ் நூலகம் புதிய கட்டிடத்துடன் மீண்டும் திறக்கப்பட்டது. நூலகம் இன்று நவீன வசதிகளுடன் செயல்பட்டு வந்தாலும் அழிந்த பண்பாட்டு பொக்கிஷங்களை மீட்டெடுக்க இயலாது என்பதே நிஜம். அதனால் நூலகத்தில் மறுதிறப்புக்கு ஒரு சின்ன நிலைத்தன்மை இருந்தாலும் இழப்பினாலும் மறக்க முடியாதது. நூலகம் எரிக்கப்பட்ட பின்னர் சமூகத்தின் ஆதரவுடன் நூல்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. நூலக கட்டிடம் புனரமைக்கப்பட்டு புதிய நூல்கள் சேகரிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. இருப்பினும் அசல் நூல்களின் பெரும் பகுதி திரும்ப கிடைக்கவில்லை. யாழ்ப்பாண நூலக எரிப்பு ஒரு சமூகத்தின் அறிவு மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை அளிக்கும் முயற்சியின் குறியீடாகும். இனமுதலின் கொடூரமான பக்கங்களை எடுத்துக்காட்டும் ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் இன்றும் நினைவு கூறப்படுகிறது.